டேட்டூ பண்ணால் வலிக்குமா, ஃபீவர் வருமா, இல்லை ப்ளீடிங் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்கள்? ஸோ உங்களுக்கு தான் அந்த வீடியோ. நீங்கள் டேட்டூ பண்ண போகும்போது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸான டேட்டூ ஆர்டிஸ்டா அப்படின்றத முதல்ல செக் பண்ணுங்கள். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எப்பயுமே டேட்டூ நீடில்ன்றது ஒரே பாயிண்டில் போயிட்டுருக்கும். இதே டெப்த்து தெரியாமல் கொஞ்சம் ஒரு 0.5 mm ஆழம் இறக்கிட்டாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது மசிலில் டீப் ஆகும். டிப்பாச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், உங்களுக்கு பல்ஜ் ஆகும், ப்ளஸ் ப்ளீடிங் ஆகும், ஃபீவர் வரும். எதனால் ஃபீவர் வருது அப்படின்னா நீங்கள் பெயினை ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸோ உங்களுக்கு ஃபீவர் வரும். ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா அவன் ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 100 out of ஒரு 20% பீப்புளுக்கு சடனாக நீடில் வச்ச உடனே அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் எப்போ டேட்டூ பண்ண போகிறதா இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு டேட்டூ பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதுவரை நாங்கள் பண்ண டேட்டூ எதுவும் பல்ஜானது கிடையாது. ஸ்கின்னாக ஸ்மூத்தாக தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு டைம் பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் டேட்டூ ரிமூவல்லாம் வச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனைத்து விதமான டேட்டூவும் டீசெண்டான ப்ரைஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரைபல் டேட்டூ, பாலினேஷியன் டேட்டூ, போர்ட்ரேட் ஒர்க்கு, பேண்ட் ஒர்க்கு, ஸ்லீவ் ஒர்க்கு அனைத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம க்ளீனாக நீட்டாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்டூடியோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை பெரிய கடை ஸ்ட்ரீட்டில் இருக்குது. போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டு கடலூர் போகிற வழியில் சென்ட்ராவே லொக்கேட் ஆகிருக்குது. டேட்டூ பண்ணணுன்னா சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணித்தரோம்.